அந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த ஹிஸ்ட்ரியை ஒரு தடவையும் சொல்லும்போது நிறைய நல்ல அட்ஜெக்டிவ்ஸ் வச்சு சொல்லுவோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அழகாக, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ப்ரிசைஸாக, மிஸ்டீரியஸாக, ரிச்சாக, ஹேண்ட்ஸமாக, குவாலிட்டியாக, இந்த மாதிரி நிறையா வார்த்தை இருக்குது. அதில் நம்ம இப்போ பேசுகிறோம்ல, நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் வந்து கமெண்ட்டில் பேசுவீங்க, ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மாக பேசுவீங்க. வாட்ஸ்அப்லேயே வந்து இங்கிலீஷோட டெக்ஸ்ட் ஃபார்மேட் வந்து ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது HRW அப்படின்னு மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பேசுகிற கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வந்து எவ்வளோ இவால்வ் ஆகுது. இதோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அந்த ஹிஸ்ட்ரியை தான் பியூட்டிஃபுல், ப்ரிசைஸ், மிஸ்டீரியஸ், ரிச் அப்படிங்கிற இந்த 4 அட்ஜெக்டிவ் வச்சு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? Sing in the rain, I am singing in the rain, I want more in the rain. ஒரு சில ஸ்கிரிப்டை நம்ம லெஃப்ட்லேருந்து எழுதுவோம், ஒரு சில ஸ்கிரிப்டை ரைட்லேருந்து எழுதுவோம், ஒரு சில ஸ்கிரிப்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் எழுதுவோம். லைக் இப்படி எழுதிட்டே போகிறோம்னா நெக்ஸ்ட் லைன் இப்படி கண்டினியூ ஆகும், அடுத்த லைன் இப்படி கண்டினியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டினியூசேஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் நடக்கும். ஒரு சில ஸ்கிரிப்ட் ரைட் டு லெஃப்ட், ஒரு சில ஸ்கிரிப்ட் லெஃப்ட் டு ரைட், ஒரு சில ஸ்கிரிப்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த மாதிரி என்னென்ன ஸ்கிரிப்ட் இருந்திருக்குன்னு தெரியுமா? ஸ்கிரிப்டுங்கிறது பேசிக்காக நான் இப்போ எதை சொல்கிறேன், நம்ம லாங்குவேஜை படிக்கிறதோ எழுதுறதோ எப்படி எழுதுவோம், எல்லாம் எப்படி படிப்போம் அப்படிங்கிற பேசிஸ் சொல்லுவோம். நம்மளுக்குலாம் என்ன தெரியும்? இங்கிலீஷில் படிச்சிருக்கோம், தமிழில் படிச்சிருக்கோம், இப்படி தான் படிப்போம், நேர்வாக்கில் தான் படிப்போம். வில் ஸ்டார்ட் ஃப்ரம் our left side to right side அப்படி தான் படிப்போமே தவிர்த்து we will not start from right side to left side இப்படி படிக்க மாட்டோம். பட் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் படிக்கிற லாங்குவேஜஸும் இருக்குல்ல, சொன்னல ரைட்லேருந்து லெஃப்டில் படிக்கிற ஸ்கிரிப்டும் இருக்குது. அதுன்னு அந்த ஸ்கிரிப்ட் தான் பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஏன் பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்ட்? அரபிக் ஸ்கிரிப்ட் ஆர் பேசிக்லி ரிச். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கிரிப்ட் வந்து மிடில் ஈஸ்ட்லையும் நார்த் ஆஃப்ரிக்காலையும் பார்க்கலாம். இது ஒரு போயட்ரி ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா குரானில் இருக்கிற ஸ்கிரிப்ட் இதுதான். சரி, இன்னொரு ஸ்கிரிப்ட் ப்ரிசைஸ் அப்படின்னு சொன்னேன். அது என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னா சம்ஸ்கிருதம், சான்ஸ்கிரிட். நம்ம சான்ஸ்கிரிட் ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம எதில் பேசிக்காக பார்ப்போம்னா மகாபாரத், ராமாயணா, ஸ்லோகாஸ். மோஸ்ட்லி இவங்கெல்லாம் வந்து தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற இதில் தான் வருவாங்க. ஒரு எழுத்துமே ஒரு ஏதோ வரைகிற மாதிரியே இருக்கும். சரி, பியூட்டிஃபுல் பார்த்தாச்சு, ப்ரிசைஸ் பார்த்தாச்சு. அதே மிஸ்டீரியஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டை தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றாங்க. இண்டஸ் ஸ்கிரிப்ட். ஓகேவா? இந்த ஸ்கிரிப்ட் வந்து எழுத்துக்கள் கிடையாது, சிம்பிள்ஸ் தான். இந்த சிம்பிள்ஸ் ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட் போகுதுன்னா அடுத்த லைன் லெஃப்ட்லேருந்து ரைட் போகும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. இதோட ஸ்டைல வந்து பாஸ்ட்ரீடியன் ஸ்டைல் அப்படின்னு வந்து நாங்க சொல்றோம். ரிசர்ச்சர்ஸ் இதோட ஸ்டைல வந்து பாஸ்ட்ரீடியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை எதுலேருந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இண்டஸ் வேலியில இருக்கிற வால்ல எழுதின எழுத்துக்கள், வால்ல எழுதின சிம்பிள்ஸ் மூலம் researchers have come to a conclusion this is an opposite direction script. They will start from left to right, the next line will be from right to left அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் மிஸ்ட்ரி. ஏன் அப்படின்னா இன்னும் நிறைய சென்டென்ஸ்க்கு அவங்களுக்கு மீனிங் தெரியல. தே ஆர் கன்ஃபியூஸ் ஃப்ரம் விச் வே த சென்டென்ஸ் ஹஸ் ஸ்டார்டட், எதுலேருந்து எந்த சைட்லேருந்து முதல்ல தொடங்குது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இன்னும் இருக்குது ரிசர்ச்சர்ஸ்க்கு. அதனால இந்த லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஸ்கல்ப் பண்ண சிம்பிள்ஸ் எல்லாம் இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இதுதான் மிஸ்டீரியஸ். அண்ட் partially people are considered this as a first script, Indus script. ஓகேவா? ரிச் ஸ்கிரிப்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்கிரிப்ட் தான். this way of writing is very rich in its work, that is Tamil. This language has been around for 2000 years. லெஃப்ட்லேருந்து ரைட் தான் எழுதுவாங்க. ஏன் இது ரிச் ஸ்கிரிப்ட் அப்படின்னா இதுக்கு ரிச் ஹிஸ்ட்ரி இருக்கு. அந்த லாங்குவேஜை சுற்றி நிறைய லாங்குவேஜ் வந்திருக்கு, லிட்ரரி ஹிஸ்ட்ரியும் இருக்கு. அண்ட் இந்த லாங்குவேஜை நிறைய பேர் இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், இதை பற்றி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா we are going back to the history. ஸோ ஒரு ஹிஸ்ட்ரி வச்சிருக்கிற ஒரு லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி which is very strong, அந்த பேசிஸில் வச்சிருக்கிற ஒரு லாங்குவேஜ் தான் தமிழ். அதனால தமிழ் இஸ் கன்சிடர்ட் டு பி a rich language. இப்போ நான் சொன்ன எல்லா லாங்குவேஜோட பெர்ஸ்பெக்டிவும் அட்ஜெக்டிவும் என்னோட அடிப்படையில் தானே தவிர்த்து not from somebody's perspective. To left there is a charm language, Arabic. Left to right, Sanskrit or clarity. And Tamil, a very rich and a Bostonian mystery of Indus script. இது எல்லாமே பார்த்தோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னா these were the ways our ancestors, நம்மளோட முன்னோர்கள் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. அதை நம்ம இப்படிதான் டீகோட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ திஸ் இஸ் அ வே ஆஃப் கம்யூனிகேஷன் from our ancestors to us after decades through a written language. நான் தான் சொன்னேன்ல, எல்லாத்துக்குமே ஒரு வரலாறு இருக்குன்னு. லாங்குவேஜ்க்கு மட்டும் இல்லை, இதை ஏன் இப்படி எழுதுனாங்க அப்படிங்கிறதுக்கு கூட வரலாறு இருக்கு. அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.